2 நாள் தொடர்ந்து பெய்த கனமழையால் நெல் வயல்கள் நாசம். 2 ஏக்கர் நெல் வயல் தண்ணீரில் மூழ்கி கொண்ட விவசாயி பரிதாபம். 2 ஏக்கர் நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வாங்க காட்டலாம் ஃபுல்லாகவே. பாருங்க, தண்ணி பாருங்க எப்படி உடச்சி விட்டுருக்காங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க. இது நெல் வயல் தானா இல்லை ஏரியானே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இந்த நெல் வயல்லாம் அப்படி நாசமாகி போயிடுச்சுங்க. பாருங்க இப்படி தண்ணியில் படுத்துன்னு பாருங்க. 2 ஏக்கர் பரிதாபமான நிலைமை. பாவம் நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த அம்மா செஞ்சதுக்கு இதுதான் அது அந்த அம்மாவுக்கு தண்டனை. தினைக்கும் பைபாஸ் ரோட்ல ஆய்க்கனூர் பைபாஸ்லே இந்த வயல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பாருங்க. தண்ணி வயல்லேருந்து எப்படி உடச்சி விட்டு தண்ணி எப்படி வருது பாருங்க. தபா 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 தபம் பார்த்தீங்களா? வாங்க போகலாம் கீழே. 5 கைனி பின்ஸ் சோழி. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நடக்கவே முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கைனியா ஏரியானே தெரில. அவ்வளோ நாசம் ஃபுல்லாக பட்டு அதுக்கு மேலே தண்ணி. இன்னும் அந்த பக்கம் போக கூட முடியல அந்த கைனிக்கெலாம். இது 3-4வது கைனி பாருங்க. தண்ணி தாளுக்கு மேலே நன்றாவி. தண்ணி உடச்சி விட்டு கூட தண்ணி இதாகிடுச்சுங்க. பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள் எப்படி பாருங்க. மாசம் போச்சுங்க. பார்க்கவே முடியலங்க. அம்மா தண்ணி பாருங்க, கடல் மாதிரி போட்டு பாருங்க தண்ணி. இன்னைக்கும் நாயக்கனூர் பைபாஸ்லேயேங்க இந்த நெல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நட்டுருக்காங்க. எங்கேயும் ஏரி பாசனம்னாலங்க தண்ணி பாய்க்கிற கொள்ளங்க அது. அந்த கைனி அதில் பக்கம் போகவும் இல்லை. அந்த கைனி ஃபுல் க்ளோஸ் பூரா பட்டு காலி. இன்னும் போக முடியல. பார்க்க முடியல. செலவு இங்கே பாருங்க, ஓரம் பாருங்க தண்ணியில் தாங்க இருக்கு. ஜூம் பண்ணுறேன் பாருங்க, தொலைக்கிறதெல்லாம் ஜூம் பண்ணுறேன். முடியல, மழை எப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. முடியல, வீடியோ கட் பண்ணுறேன்.